ஹாய் காய்ஸ், என்னோட நேம் லோகேஸ்வரன். இப்போ இந்த யூடியூப் சேனல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஆரம்பிச்சது தான் இந்த சேனலு. இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இருக்கிற ஒரு இடத்துல வந்து வேலை பார்த்துட்ருக்கோம். வேலை பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, அங்க குடுக்குற வார சம்பளமோ, இல்ல மாச சம்பளமோ, அத வச்சு நம்ம வந்து எப்படி ஒரு ஃபேமிலி ரன் பண்றது, எப்படி இது பண்றதுங்கிறத பத்தி பார்க்குறோம். ஆனா நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணி எப்படி நம்ம லெவல வந்து ரொம்ப க்ரோ பண்றது, இந்த பிஸ்னஸ் எப்படி பண்றது, இதோட ஐடியா என்ன, இது எப்படிலாம் பண்ணலாம், இதனால என்ன நமக்கு லாபம், ஒரு பிஸ்னஸ் எப்படி தொடங்குறது, இதெல்லாம் நம்ம வந்து இதுலேருந்து நம்ம சொல்லப் போறேன். அதாவது என்னடா சொல்லலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா நானும் ஒரு பிஸ்னஸ் தான் பண்றேன். என்ன பிஸ்னஸ்ன்னா ஈவென்ட் மேனேஜ்மென்ட் தான் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு நான் என்னோட இன்ட்ரோ நான் உங்களுக்கு குடுத்துர்றேன். என்னோட நேம் வந்து லோகேஸ்வரன். ஃபர்ஸ்ட் நான் வந்து 10த்ல பார்த்தீங்கன்னா, 500க்கு 384 மார்க் எடுத்தேன். அதே மாரி 12த்ல பார்த்தீங்கன்னா, 1200க்கு 838 மார்க் எடுத்தேன். அப்புறம் காலேஜ்ல வந்து இன்ஜினியரிங் தான் எடுத்தேன். இன்ஜினியரிங்ல வந்து பிஇ, ட்ரிபிள் இ தான் நான் எடுத்தேன். பிஇ, ட்ரிபிள் இ எடுத்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஏன்னா நாங்க வந்து ஒரு கொரோனா பேட்ச்சு. கொரோனால வந்து எல்லாமே பாஸ் போட்டாங்க. அதனால நான் பாஸ் பண்ணி வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நெறைய இடத்துல இன்டர்வியூ கிடைச்சது. இன்டர்வியூ போனேன். ஒர்க்கு சில இடத்துல செட் ஆச்சு. சில இடத்துல செட் ஆகல. சில இடத்துல செட் ஆனாலும் சேலரி ஒர்க் அவுட் ஆகல. சில இடத்துல ட்ராவலிங்கு இந்த மாரி டைமிங்லாம் நமக்கு ஒண்ணும் செட் ஆகாத மாரி இருந்துச்சு. என்னோட எய்ம் என்னன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு தான் என்னோட எய்மு. அதனால வந்து நான் பிஸ்னஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். என்ன பிஸ்னஸ்னா, ஈவென்ட் மேனேஜ்மென்ட் பிஸ்னஸ். ஆனா ஈவென்ட் மேனேஜ்மென்ட் பிஸ்னஸ் நான் எடுத்தோனே பண்ணல. ஒருத்தங்க கம்பெனில நான் போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணேன்னா ஈவென்ட் மேனேஜ்மென்ட் கம்பெனில தான் நான் ஜாயின் பண்ணேன். அத பத்தி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜாயின் பண்ணது. அப்புறம் இந்த தொழில பத்தி நம்ம தெரியாம எதுவுமே இந்த பிஸ்னஸ் வைக்கக்கூடாதுன்னு நெனச்சு தான் நான் அவங்கள்ட்ட வந்து வேலைக்கு போனேன். வேலைக்கு போய் அதில இருக்க விஷயங்கள நான் கத்துக்கிட்டு தான் நான் வந்து இந்த ஈவென்ட் மேனேஜ்மென்ட் ஷாப்ப வச்சேன். அவங்கள்ட்ட போய் நான் வேலை செஞ்சேன். ஒரு 2 வருஷமா நான் வேலை பார்த்தேன். காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 2 வருஷமா நான் வேலை பார்த்தேன். அப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா, அதில இருக்க நுணுக்கங்கள், அதில என்னென்ன வேலை, எப்படி நம்ம ஒரு ஃபங்ஷன் பண்றது, இதெல்லாம் வந்து நான் அத பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2023ல ஒரு செப்டம்பர் மாசம் ஒரு பிசினஸ் நான் இது பண்றேன். என்னோட பிசினஸ் நேம் வந்து என்எம் டெக்கரேட்டர்ஸு. நான் இந்த ஈவென்ட் மேனேஜ்மென்ட் ஆரம்பிக்கிறதுக்கு என்கிட்ட பெரும்பாலும் ஒரு அமௌண்டோ எதுவும் என் கையிலயும் இல்ல. நான் வந்து வெளியில தான் கடன் வாங்கி தான் இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணேன். என்எம் டெக்கரேட்டர்ஸ்ங்கிற பேர்ல வந்து நான் அந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணி இத நான் எப்படி ரன் பண்றேன், அத பத்தி நான் உங்களுக்கு இதெல்லாம் பத்தி சொல்லணும். அதேமாரி எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும், ஒரு பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கிறது, ஒரு பிசினஸ் எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது, நம்ம லாஸ் வராம எப்படி பண்றது, இதெல்லாம் பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னு தான் நான் இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு ஒரு அனுபவம் கிடைச்சது. அந்த அனுபவத்த நானு உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்றேன் அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். என்னோட சக்சஸ்ஃபுல்க்கு என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு வர பணத்த வந்து சேர்த்து வைக்காம, அந்த பணத்த வந்து வேலை செய்ய வைக்கிறது. அந்த பணத்த வேலை செய்ய வச்சனால தான் நம்ம வந்து இந்த பொசிஷன்ல இருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிக்கிறேன். நம்ம வந்து நம்மகிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவ வந்து நம்ம எப்படி வந்து பிசினஸா கன்வெர்ட் பண்றது? நம்மள்ட்ட அமௌண்ட் இல்லைனாலும் பரவால்ல. அந்த அமௌண்ட்ட எப்படி நம்ம வாங்குறது? என்ன பண்றது? இதெல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. அதுக்காக தான் வந்து இந்த யூடியூப் சேனலு. அதேமாரி இந்த பிசினஸ் மட்டும் இல்ல. வேற எந்த பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அவங்க எப்படி அந்த பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றது? அந்த பிசினஸ பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த பிசினஸ் வந்து நிலைநிறுத்தணும். எப்பவுமே மார்க்கெட்டிங்ல நல்லா ட்ரெண்டிங்ல இருக்கணும். அத எப்பவுமே வந்து அந்த பிசினஸ் லாஸ் ஆகக்கூடாதுங்கிற அந்த எய்ம்ல நெறைய விஷயங்கள நான் உங்களுக்கு கொஞ்சம் கேதர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன். நன்றி, வணக்கம்.